இப்போ தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த அரசியலில் விஜயால் ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அதனால அவங்க பேசுறது சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைமைக்கு அறிவு இருந்தால் மட்டும்தான் இன்றைய நிலையில ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க முடியும். சினிமா தான், டயலாக் தான், மோடிஜி அலர்ஜி இந்த மாதிரி இதெல்லாம். இப்போ விஜய் அவர்களை பாஜகவுடைய பி டீம்னு சொல்லிட்டும் சொல்றாங்களே. ஒரு நடிகன் பாப்புலர், அவன் கட்சி ஆரம்பிக்கிறான். அப்படி கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவனை பின்னாடி இருந்து இயக்குறாங்க பாஜக அப்படின்னோம்னா, என்னுடைய அறிதல் படி கடந்த 23-24 நிதி ஆண்டில் பாதுகாப்பு கொடுத்தது மத்திய அரசு. அது போல இப்போ அருண்ராஜ் வந்தது மத்திய அரசு உடனடியாக அவருடைய ராஜினாமா வாங்கிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு தெரியாதா தமிழக வெற்றி கழகம் உடனடியாக ரிஜிஸ்டர் செய்யப்படுது? இதெல்லாம் பார்க்கும்போது பி டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, இட் இஸ் அப் டு விஜய். இப்போ நான் தான் சொல்ல வரேன், இந்த அரசியல் ரொம்ப சூழ்ச்சி நிரம்பியது. அது இல்லவே இல்லை இது வரைக்கும். தாவேக்கா அப்படியெல்லாம் இல்லை. அதாவது ஒரு கட்சி அடித்தளத்து வரைக்கும் ரெடியா இருந்ததுன்னா தான். மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ மதுரையில் ஒரு மாநாடு முதல்ல ஒரு டேட் சொன்னாங்க. இப்போ 21ஆம் தேதி குறிச்சிருக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசியலில் விஜயால் ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அதாவதுங்க, இன்றைய அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஆழமான அறிதல் புரிதல் தேவைப்படுது. ஏன்னா இது ஒரு கார்பரேட்டுக்கு சாதகமான ஒரு அரசியல். அதிகாரத்தை ஒரு கட்சி கைப்பற்றிடுச்சு அப்படின்னோம்னா, அந்த கட்சி கார்பரேட்டுக்கு சாதகமாக என்னென்ன செய்யுதுன்றது தெரியும். அவங்களுக்கான லோனு, அவங்களுக்கான பணம், அவங்களுக்கான கடன் தள்ளுபடி, அவங்களுக்கான வரிச்சலுகை, அவங்களுக்கு டேக்ஸ் கன்செஷன், டேக்ஸ் ஃபோர்கோ, ஏகப்பட்ட விதத்தில் அவங்க கொடுக்குறாங்க. எந்த கார்பரேட்டும் தண்டிக்கப்படுறதில்லை. இது ஜனநாயகம் இதில் சிக்கிக்கிட்டு முடிக்குது. அவங்களோட டிசைன் தான் இந்த இவிஎம் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற ஆட்டம் எல்லாமே. தேர்தலான இவிஎம் வச்சுக்கிட்டு இதை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைமைக்கு அறிவு இருந்தால் மட்டும்தான் இன்றைய நிலையில ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க முடியும். துரதிருஷ்டவசமாக விஜயோட கட்சிக்கு அந்த கேப்பபிலிட்டியே இல்லை. விஜய் அரசியலுக்கு வந்தது ரைட்டு, நான் கூட சப்போர்ட் பண்ணேன். அவ்வளவு லட்சக்கணக்கான ரசிகர்களை அரசியலுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விடயம். ஆனால் அவங்கள அரசியல் படுத்தக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு நாலேஜ் இருக்கணும், இல்லை அவர் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். தட் இஸ் மிஸ்ஸிங். அதனால அவங்க பேசுறது சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமா தான், டயலாக் தான், மோடிஜி அலர்ஜி இந்த மாதிரி இதெல்லாம் எழுதி கொடுத்து ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு போறவருக்கு அந்த டீப்பா நீங்க மக்கள்கிட்ட எது வேணாலும் போயிடலாம். நீங்க போறீங்க, அலாவுதீன் போறீங்க, உங்களுடைய எந்த வேட்பாளர் ஓட்டு போடுறீங்கன்னா அந்த வேட்பாளருடைய சின்னத்துல பட்டனோட அமுக்கிட்டு வந்துடுறீங்க. ஆனா நீங்க அழுத்தின அந்த சின்னத்துல தான் அந்த வாக்கு பதிவாச்சு அப்படின்றது உங்களுக்கு என்ன அத்தாட்சிருக்கு? இல்ல. இது தெரியாத இடத்துல நீங்க புதிய கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 40 லட்சம் 50 லட்சம் ஓட்டு போலாது, 20 லட்சம் ஓட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேற ஒரு கட்சிக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லை, நம்மளுக்கு அவ்வளோதான் 30 லட்சம் ஓட்டு தான் அப்படின்னு நீங்க சைலண்டா இருப்பீங்க. அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் நம்ம காஷன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஹேக்கிங். இப்போ எம்ஜி தேவசங்கம் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னோம்னா, இப்போ தட் ஹஸ் பீன் வெப்பனைஸ்டு. இப்போ அந்த சிம்பிள் லோடிங் மிஷின்ல அது சொல்லிடுறாங்க. ஸோ நீங்க எந்த சின்னத்துக்கு அடுத்தனாலும் எங்க போனோம் அப்படின்றது ஓட்டு அதுவும் முடிவு பண்ணிடுது. இப்போ விஜய் அவர்களை பாஜகவுடைய பி டீம்னு சொல்லிட்டும் சொல்றாங்களே. ஐயா, அந்த இடத்துக்கு நான் வரல. யாரையுமே அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒன்று ஆச்சுன்னா அது அந்த நாட்டுக்கு தான் அது அவமானமான விஷயம். ஒரு நடிகன் பாப்புலர், அவன் கட்சி ஆரம்பிக்கிறான். அப்படி கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவனை பின்னாடி இருந்து இயக்குறாங்க பாஜக அப்படின்னோம்னா, அது அபாயகரமானது. அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம கண்டிக்க வேண்டியது யார் அப்படின்னோம்னா அவனை இயக்குறவங்க தான். புரியுதுங்களா? என்னுடைய அறிதல் படி கடந்த 23-24 நிதி ஆண்டில் 80 கோடி ரூபாய் வரி கட்டியிருக்காரு. 80 கோடி வரி கட்டியிருக்கிறார். ஒரு படத்துல 2 படத்துல நடிச்சிருக்கலாம். அதனால
அவர் ஒன்றும் இந்த வரி ஏய்ப்பு செஞ்சுக்கிட்டு வாடுற ஒரு ஆள் கிடையாது. ஆனா வேற எந்த விதத்துல விஜய் அச்சுறுத்த முடியும்? ஆனா கூட வந்து இப்ப வந்து அவருக்கு பின்னாடி வந்து பாதுகாப்பு கொடுத்தது மத்திய அரசு. அது போல இப்போ அருண்ராஜ் வந்தது வந்து மத்திய அரசு உடனடியாக அவருடைய ராஜினாமா வாங்கிட்டாங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு தெரியாதா, தமிழக வெற்றி கழகம் உடனடியாக ரிஜிஸ்டர் செய்யப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது பிடிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் நாம் தமிழர் கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன்ல நான் தீவிரமா இது பண்ண நானும் சந்திரசேகரும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் என்ன ஒன்றும் கிடையாது, எல்லாம் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, இட் இஸ் அப் டு விஜய். இப்போ அஇஅதிமுக ஆரம்பிக்கும் போதும் இந்திரா காந்தி தான் திமுக உடைச்சாங்கன்ற பேச்சு இருந்தது. நினைப்பு தெரியாது, எனக்கு தெரியும். 72 அது உடைச்ச போது. ஆனா அப்படியே எம்ஜிஆர் செயல்பட்டாரு. அப்படின்னா ஈடு விடுதலை போராட்டத்துக்கு அவர் ஆதரிச்சே இருக்க மாட்டாரு, தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு கூட கொடுத்துருக்க மாட்டாரு. அதனால நம்ம புரிஞ்சுக்கொள்ள, விஜயனுடைய பாஜக எதிர்ப்புன்றது லிமிட்டடா தான் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். பாஜக எதிர்ப்புன்றதும் இந்திய ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு எதிரான எதிர்ப்புன்றதும் லிமிட்டடா தான் இருக்குது. அடக்கி வாசிக்கிறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. பட் எனது கேள்வி என்னன்னா, அப்படி யாரையும் பிராண்ட் பண்ணிட்டு அணுக வேணான்ற. இப்போ நான் தான் சொல்ல வரேன், இந்த அரசியல் ரொம்ப சூழ்ச்சி நிரம்பியது. இந்த அரசியலை எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய தலைமை திறன் அங்க இருக்கணும், தலைவர்கிட்ட அந்த திறன் இருக்கணும், இல்ல கட்சி அமைப்பு அவ்வளவு பலமா இருக்கணும். மூணுமே இல்லாத இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்படி நீங்க நம்புவீங்க? விஜய் பாஜக எனது கொள்கை எதிரிங்கிறாரு, திமுக அரசியல் எதிரிங்கிறாரு. பாஜகல இருந்து ஒருத்தர் அதிமுகவுக்கு போயிட்டு அதிமுக இருந்து இங்க வர அவனை சேர்த்துக்கிறாருன்னு நீங்க என்ன அர்த்தம்? ஒரு கட்சியை விட்டு போறவன் அப்படியே கொள்கை ரீதி அப்படியே மாறி போயிடுவானா? நான் ஒன்றும் நடக்காது. தயிரும் ஒரு கதையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு விடயம் என்னன்னா, தனது கட்சியில் இருக்கக்கூடியவங்கள எடுக்கணும், இல்லாட்டி சமூகத்துல அரசியல் ரீதியா, சமூக ரீதியா, பொருளாதார ரீதியா வலிமையா இருக்கிறவங்கள வச்சு பலப்படுத்தலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அப்படி ஒண்ணு நடக்கலையே விஜய் கிட்ட. நடந்திருக்கான்னா இல்லை. அப்புறம் நீங்க எப்படி அதை வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மையோட அணுகுவாங்க மக்கள்? அதான் அந்த கட்சியோட பிரச்சனை. இப்ப வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தலில் திமுக அண்ட் வந்து தாவேக்கான்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ரொம்ப கஷ்டங்க அது. அதாவது ஒரு கட்சி வந்துட்டு அடித்தளத்து வரைக்கும் ரெடியா இருந்ததுன்னா தான் திமுகவோட மோத முடியுமே. அது இல்லவே இல்லை இது வரைக்கும். தாவேக்கா அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் பார்த்துக்குங்க. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயன் கொண்டிருக்கிற முக்கியம்.